ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குக்கரில் சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேங்க. விழா காலங்களில் குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் ஆனாலும் குழைவாகவே இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுங்க. பருப்பாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, வெல்லமாக இருந்தாலும் சரி, ஒரே கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சிறுபயிறு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசியை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். பச்சரிசி கண்டிப்பாக மாவு பச்சரிசியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் பொங்கல் நல்லா குழைவாக கிடைக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சரிசி ஓரளவு பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் தண்ணி சேர்த்து ஒரு 2-3 டைமு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழுவின பாசிப்பருப்பு அரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் அதே கப்பில் 2.5 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 3 கப்பு அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 2.5 கப்பே கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 7 கப்பு தண்ணி அளவு சேர்க்க போகிறேங்க. எந்தெந்த இடத்துல பயன்படுத்துகிறேன் அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. இப்போ வெள்ளை கரைசலை ரெடி பண்ணுறதுக்கு 2 கப்பு அளவுக்கு நான் பயன்படுத்திட்டேன். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த வெள்ளை கரைசல் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ அதே குக்கர் வச்சு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பச்சை பால் தாங்க சேர்க்குறேன். மீதி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கேயே 5 கப்பு பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டேன். வெள்ளை கரைசல் வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு 2 கப்பு பயன்படுத்தினேன். மொத்தம் 7 கப்பு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு 24 ஹவர்ஸ் ஆனால் கூட அப்படியே குழைவாகவே சூப்பராக இருக்கும். இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இது கூட கழுவி ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால் சேர்த்து செய்கிறோம். அதனால் குக்கரில் வைக்கிறப்ப கண்டிப்பாக பொங்குங்க. அதனால் உள்ளே ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கிறேங்க. நான் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. எனக்கு 3 விசில் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி பருப்பு ரெண்டுமே கரெக்டான அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. அது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பூனை எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பையும். இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் பாதி கப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப்பு வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் வைக்கலைங்க, கீழே வச்சே தான் சேர்த்து நான் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்த பிறகு கல்லுப்பு கரையணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட மீதி 1 கப்பு இருக்கக்கூடிய வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாயாசம் மாதிரி தண்ணியாக இருக்குங்க. இப்போ இதை மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு பொறுமையாக நெய் விட்டு 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 கலர போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வச்சுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அவ்வளோ நெய் இந்த 10 நிமிஷத்தில் இடைவிட்டு நீங்கள் கலந்து நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிங்க.
சிம்மிலேயே வச்சுக்கிங்க. இப்படி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சர்க்கரை பொங்கல் பதத்துக்கு வந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கீழே இறக்கி வச்சிடுறேன் நான். இப்போ கடைசியாக முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினா சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி. நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்தது உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டும் சிவந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். சூப்பரான நல்ல நெய் மணக்கும் குழைவான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே ஒரு மாதிரி கட்டி ஆகவே ஆகாது. நல்ல தளன்னு குழைவாகவே இருக்கும். இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வரும். குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுத்துக்கணுன்னு அவசியமே கிடையாது. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ருசியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.